Hi friends, welcome to our channel. அதிகமான கொலஸ்ட்ரால், சுகர், அப்புறம் பிபி இதுக்கு எல்லாமே நேச்சுரலான ஒரு மெடிசனாக இருக்கும் இந்த சூப்பை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் வெரைட்டி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்காக நான் கீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது இன்றைக்கோ நாளைக்கோ பொரியல் பண்ண பயன்படுத்திக்கலாம். ரைட்னோ இந்த குச்சியெல்லாம் தூக்கி போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ரொம்ப மெலிசாக இருக்க குச்சிகள்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ண வேண்டாம். அடியில் மொத்தமாக இருக்க குச்சிகளை மட்டும் தூக்கி போட்டுடலாம். ஸோ அந்த நுனியில் குட்டி குட்டியான மெலிசான குச்சிகள்லாம் மிஸ் பண்ணாமல் பறித்து எடுத்துக்கோங்க. அப்படி ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன சிசர் வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குங்க அந்த கீரையே போட்டு அப்படியே சூப் வச்சு குடிச்சிடலாம்லன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் அந்த கீரையை விட இந்த குச்சிகள் அதிக சத்து இருக்குது. இன்னொன்று டேஸ்ட்டும் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கீரைகளில் நிறைய அயன் இருக்குது. நம்ம பொரியல் பண்ணி கூட சாப்பிட்டுடலாம். ஸோ சூப் வைக்கணும்னு இல்லை. சூப் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த குச்சியில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று இலைகளில் ரொம்ப ஒரு கசப்பு தன்மையும் வரும். ஸோ அதில் சத்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இதில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். எக்ஸாக்ட்லி ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். நீங்களே மற்றவங்களுக்கு சொல்வீங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். எல்லா குச்சிகளும் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன், அப்புறமா சோம்பு 1 ஸ்பூன், எல்லாமே சம அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கூட போடலாம். இப்போது இது 3ஐயும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட ஒரு சில பொருட்களை நம்ம போட்டு அரைச்சி தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான புளிப்புக்காக அண்ட் டேஸ்ட்காக ஒரே ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். இது கூடவே சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன், ஹாஃப் போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகே நம்ம கடைசியாக எக்ஸ்ட்ராக்ட் எடுத்த பிறகு பொடி, மிளகு பொடி கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இன்கேஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு அரைக்க கூட தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டிங்கனாலும் போதும். தோலோடையே பூண்டு மட்டும் தோலோட போடலாம், பட் இஞ்சி கட்டாயமாக தோல் நீக்கிட்டு தான் போடணும். இப்போ சூப் எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சுத்தமாக கழுவி இருக்கிற அந்த குச்சியை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பூச்சியெல்லாம் எதுவுமே இல்லாமல் கவனமாக கழுவுறது ரொம்ப முக்கியம். இப்போது குச்சிகளை நான் சேர்த்துட்டேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்க பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்புக்கு தேவையான பொருள் இவ்வளவே தான். இனி ஸோ இதுக்கு தேவையான அந்த ஜார் கழுவின தண்ணியிலேருந்து இன்னும் கூட நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குச்சி கொதிச்சு அதுலேருந்து எசன்ஸ் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. அந்த குச்சியோட அளவும் அப்புறம் நம்ம போட்டிருக்க மசால் அதோட அளவு பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ அப்போ தான் அது நல்லா கொதிச்சு வற்றி ஒரு 1/2 லிட்டர் அந்த அளவுக்கு வரும். ஒரு 2-3 டம்ளர் இருந்தால் போதும். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் குச்சி போட்டுக்கலாம். இப்போது வாசனைக்காக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அண்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டா ரொம்ப நல்லது. ஸ்லோ ப்ராசஸில் கொதிக்கும். அண்ட் ஃபைனலி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் இன்றைக்கி சூப் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அல்டிமேட் சிம்மில் அடுப்பை வச்சுடுங்க. கிட்டத்தட்ட ரசத்தோட கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இது வீக்லி 1 or 2 இது வச்சு கொடுப்பாங்க. இன்னும் உடம்புல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா நீர் வெளியில் போகிறதுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக சுகர், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் இது தினமுமே குடிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கூட அந்த குச்சியெல்லாம் பச்சை கலர்லேயே இருக்குது. ஸோ இன்னும் நல்லாவே கொதிக்கட்டும். கம்ப்ளீட்டாக அது கலர் மாறுற வரைக்கும் கொதிக்கணும். ஸோ மூடி வச்சிடலாம்.
பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேம்லேயே 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போது கம்ப்ளீட்டாக அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வெளியில் வந்திருக்கும். போட்டிருக்க ஸ்பைசஸ், மிளகு ஜீரகம் ஆகட்டும், வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி ஊற்றினதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் அப்படியே முழுசாக போட்டிருந்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் சூப்னால் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். இதில் நம்மளால் அதை எடுத்துக்கு சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் அப்படியே மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி போட்டுட்டோம். இப்போது கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துட்டோன்னா எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் அழகாக குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு அபவ் 40 இருக்கவங்களாகட்டும், இல்லை ஏஜ் பர்சனாக இருக்கும், எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. சூப்னா இது தாங்க ரியலான சூப். கடைகளில் விற்கிற அந்த இன்ஸ்டன்ட் பொடிகள் வாங்கி நம்ம சூப் பண்ணுறோம், ஆனால் அதில் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியண்ட்டும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பட் நேச்சுரலாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை நம்ம எல்லாருமே அடிக்கடி மறந்துடுறோம். ஸோ ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் ஒரு மெட்டல் ஸ்டைனரில் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துருங்க. எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது. பாருங்கள், நம்ம போட்டு அரைச்சி போட்ட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடலாம். குழந்தைங்கள்லாம் சூப்புக்குள்ளார வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குன்னு எடுத்து வைக்க சான்ஸே இல்லை. நீங்கள் ப்ரெசன்டேஷனில் மட்டும் கொஞ்சம் அழகாக பவுலில் அண்ட் நம்ம சூப் ஸ்பூன் போட்டுட்டு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம கடைகளில் ஹோட்டல்லாம் போனோன்னா குழந்தைங்க ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த கிளியர் சூப் வேணும், வெஜ் கிளியர் சூப் வேணும், சிக்கன் கிளியர் சூப் வேணும்னு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டிலனா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு பட்டர் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. காரம் பார்த்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிளகு தூளாக போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணியும் போடலாம். உடனே உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். 2 நாள் முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல ரெசிபீஸோட வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். முக்கியமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபோனே எடுக்கல பல நாட்களாக, ஆனாலும் நான் வீடியோஸ் போட்டதுக்கு இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி.